ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமோங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ரேணுகா என்ன பண்ணுறாங்கன்னா மனோகரோட ஃபோனை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு தனியாக ரூமில் யாரும் இல்லை. ஸோ அங்கே போயிட்டு ஒரு நம்பரை டயல் பண்ணி ஃபோன் பேசுகிறாங்க. இந்த விஷயத்தை மனோகர் பார்த்துட்றாரு. பார்த்தது மட்டும் இல்லாமல் பின்னாடியே வந்து இவ மென்டல்னு தானே சொல்கிறாங்க, எதுக்கு ஃபோன் எடுத்துன்னு போகிறா, யார்கிட்ட பேசுவா, அவ்வளோ கரெக்டாக நம்பர் போட்டு பேசுகிற அளவுக்கு இவளுக்கு வந்து நினப்பெல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. ஸோ ரேணுகா பார்த்திங்கன்னா ஃபோன் பேசிட்டு டயல் பண்ணி ஃபோன் பேசிட்டு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து மனோகர் கத்த ஆரம்பிக்கிறாங்க. மாப்பிள்ளை தம்பி வாங்கலை இங்கே, ஐயோ இங்கே வாங்கலேன் அப்படின்னு கத்துறாங்க. என்னாச்சு என்னாச்சு ஏன் இப்படி கத்துறீங்கன்னு சொல்லிட்டு மல்லி, அதுக்கப்புறம் அன்னபூர்ணி அம்மா, விஜய் எல்லாருமா வந்து கேட்குறாங்க. அதான் ரேணுகா வந்து எல்லாம் மனநிலை சரியில்லைன்னு சொல்கிறீங்களே, என் ஃபோனை யாருக்கும் தெரியாமல் எடுத்துன்னு போயிட்டு நம்பர் டயல் பண்ணி யாருக்கிட்டேயும் ஃபோன் பேசியிருக்கா இவ, எப்படி பேசுனா, அது மட்டும் எப்படி தெரியும், கேளுங்க மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு விஜய் வந்துட்டு அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. மல்லி தான் வந்து கேட்குறாங்க, யார்கிட்ட ஃபோன் பேசுனீங்க அப்படின்ற மாதிரி நம்ம அன்னபூர்ணி அம்மாவும் கேட்குறாங்க. நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னே ஃபோன் பேசினல, அது யாருக்கு பண்ண, யார்கிட்ட பேசினேன், உங்ககிட்ட யார் பேசுனாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா, நான் சாமி கிட்ட பேசினேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்பவும் தெரியாத மாதிரி தான் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு, நான் சாமி கிட்ட தான் பேசினேன், நீ என்ன இப்படியெல்லாம் பேசுகிற, அந்த ஃபோனை கொடுன்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வாங்கி கீழே போட்டு உடச்சிட்றாங்க ரேணுகா. அப்புறம் எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்காக சமாளிக்க இந்த மாதிரி பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ பக்கத்தில் நம்ம விஜய்க்கு ஒன்றுமே புரியுதில்ல, என்னடா இது என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மல்லி பார்த்திங்கன்னா ரேணுகாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதனால் இப்போ மல்லி, ரேணுகா, விஜய் 3 பேரும் ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்காங்க. அப்புறம் ரேணுகா கேட்குறாங்க, மல்லி நம்ம இப்போ எங்கே போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்னு மல்லி சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் வேணாம் மல்லி, ஹாஸ்பிட்டலுக்கு வேணாம் போவேணாம்ல அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.